இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து சர்வீஸ்க்காண்டி வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்றத. பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டில் வந்து இன்ஜின் லைட் எரியுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 4 வீலையும் லூஸ் பண்ணி பிரேக் க்ளீனிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே வந்து ஒரு 2 சர்வீஸுக்கு ஒரு தடவை நம்ம வந்து பிரேக் க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம எப்போதுமே ரியரில் வந்து நம்ம ட்ரம்மை கழட்டிட்டு எப்போதுமே வந்து ஏர் அடித்து நல்லா க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு அதில் டஸ்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து சவுண்டு ஒன்று வரும். உங்களுக்கு வீல்ஸ் நாய்ஸ் மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும். உங்களுக்கு டஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் போடும்போதோ இல்லை ரன்னிங்லேயே கூட உங்களுக்கு தெரியும் சில வண்டிகளில். மறக்காமல் பிரேக் க்ளீனிங்னா பின்னாடி கழட்டி க்ளீன் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 வீலையும் வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக 4 வீலையும் நம்ம வந்து கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து பின்னில் வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ரியருக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் கேலிப்பர் பின்னு. இதை தான் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரீஸ் வச்சு லாக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. சிலிண்டர்லையும் எந்த லீக்கும் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் லைட்டாக நம்ம வந்து எமரி லைட்டாக தேய்ச்சிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம கழட்டியாச்சு. மகேந்திரா ஒரிஜினல் ஃபில்டர் தான் போட்டிருக்காங்க. ஆயில் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சம்பு நட்டை வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். ஆயில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. ஸ்டிக்கரில் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 5000 கிலோமீட்டர் ஓட்டினதுனால ரொம்ப ஆயில் வந்து மோசமாக இருக்குது. அதனால் வந்து சுத்தமாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஆயில் ஃபில்டர்லாம் நம்ம வந்து ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம். ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எப்போதுமே ஆயில் ஃபில்டர் கழட்டும் போது சரி மாட்டும் போது சரி மைனஸ் டெர்மினலை வந்து கழட்டிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அதில் வந்து டச் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் டூமை வந்து நம்ம கழட்டி எடுத்தாச்சு. அந்த லைட் டேஷ்போர்டில் வந்து இன்ஜின் லைட் எரியுதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த சென்சாரை வந்து நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டரில் இருக்க சென்சாரை பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் நம்ம வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த சென்சாரை தனியாக கழட்டிட்டு அதையும் க்ளீன் பண்ணி மொத்தமாக உள்ளே எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அசம்பிளி வந்து ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஏர் ஃபில்ட்ரு வந்து மோசமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து சென்சாரில் வந்து சில நிறையா டஸ்ட் அடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த லைட் எரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒவ்வொரு சர்வீஸுக்கு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. இந்தளவுக்கு டஸ்ட்டு வந்து சேரவே விடக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சென்சாரை வந்து கழட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சென்சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லில் பார்த்திங்கன்னா நிறையா இதாக இருந்துச்சு, டஸ்ட்டு ஓவராக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து ரஸ்ட் ஆஃப் அடித்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குன்னே தனியாக க்ளீனர் இருக்குது. நம்ம அதை அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் வந்து ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம். ஒரிஜினல் தான் போட போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் ஃபில்டர் ரூமை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு, மாட்டியாச்சு. ஏசி ஃபில்டர் கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு மாற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஏசி ஃபில்டரையும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஆனால் இந்த ஃபில்டரை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி போட்டுக்கலாம். ஆனால் கஸ்டமர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மாற்ற சொல்லிட்டாங்க. நம்ம அதனால் வந்து அதையும் சேர்த்து வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரிஜினல் தான் போடணும்னு இல்லை, நம்ம சாதாவே போட்டுக்கலாம். ஆனால் கஸ்டமர் வந்து ஒரிஜினல் போட சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலை ஊற்றிட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லீக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டையும் செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துடலாம். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. எந்த லீக்கும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. டேஷ்போர்டில் லைட்டும் எரியலை, இன்ஜின் லைட்டும் நமக்கு வந்து போயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.